தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகணா சிந்தும் ஞானதம் சாந்திரூபிடம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதனம் கலியுதேவம் கட்சமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் உண்டானதும் அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு கனவில் பெரியவா கடன் வாங்கியவர் நேரில். கனவில் பெரியவா கடன் வாங்கியவர் நேரில். இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இருக்குன்னா பெரியவா உங்களை பார்க்க வைப்பார், அவ்வளோதான். இது ஒரு யூடியூப் சேனலில் நடந்ததை அவளுடைய பக்தருக்கு நடந்திருக்குன்னு அவள் போட்டிருக்கா. 18 அக்டோபர் 2025 அதில் இந்த யூடியூப்பில் அவள் அப்லோட் பண்ணியிருக்கா. ஒரு ஏழையான பெண்மணி மெட்ராஸில் இருக்கா, சென்னையில். அவளுக்கு மகாபெரிவா யாருன்னு தெரியாது, மகாபெரிவா இன்னும் இருக்காளான்னு தெரியாது. ஏன்னா மகாபெரிவா பரமேஸ்வரன் இல்லையா, சித்தியாயாச்சு, மகா சித்தி, அதுவும் தெரியாது. ஆனால் இந்த சேனலை பார்க்குறா, இப்போ நம்ம சேனலில் பார்க்குறவா கூட சில அனுபவங்களை சொல்லியிருக்கா. அது என்னன்றதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது வரும் உங்களுக்கு, அப்போ தெரியும் இதெல்லாம் உண்மையான சம்பவம்னு. அவளுக்கு தெரியாது பெரியவா மகா சித்தி ஆயிட்டாளா அப்படின்னு தெரியாது. அவர் என்ன மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கிறத வச்சுட்டு அவர் மகாபெரிவான்ற ஒருத்தர் இருக்கார். ஆமாம் இருக்கார் தான், அது சந்தேகம் இருக்குது, பரமேஸ்வரன் இருக்கார், அவள் இருக்கான்னு நினச்சுட்டா. அதனால் என்ன பண்ணால் வெளியில் கடையில் போய் கேட்டால் ஒரு திருவுருவப்படம் ஃபோட்டோ ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு இந்த ஸ்டூடியோலாம் சிலது வச்சுருக்கான், சில இடங்கள்ல வச்சுருக்கான். நானும் அப்படி தான் முதல்ல வாங்க ஆரம்பித்தேன் பெரியவாழ்வு. அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த படத்தை அப்படி பூஜை ரூமில் வச்சுட்டு அப்படியே வேண்டிப்பா. அவர் என்ன சொல்கிறார், பெரியவா மகா பெரியவான்னு சொல்கிறத வச்சு நீ வேண்டிக்கிறா, அவளுக்கு வேண்டி. ஆனால் அவருடைய ஆத்துக்காரர் வீட்டுக்காரர் நல்லா குடிக்கிறவர் போல இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு ஏத்திஸ்ட் வேறு அவருக்கு. ஏன்னா அவர் முதல்ல நல்ல பக்தராக தான் இருந்தாராம். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தவுடனே அவர் கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார், குடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆகலை, அதுதானே பாக்கியம் யாருக்கு இருக்கோ. அவர் இந்த படத்தை வச்சுருக்கிறத பார்த்த உடனே மகாபெரிவா படத்தை, அவர் மகாபெரிவா யாருன்னு தெரியும், யார் இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விசிறி லோடில் போட்டாராம். அதை போய் விழுந்துருக்கு. அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. அவன் அதான் தண்ணி அடித்து அவன் அதை குடிச்சிருக்கான், அவன் அப்படியே விழுந்திருப்பான் கீழே உள்ள ரூமில். அதை கொஞ்சம் போய் அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு, அதை சொல்லலை, அது எனக்கு தோன்றுறது, அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டான். ஏன்னா அது திருப்பி வச்சுருக்கான்னு சொன்னால அப்படின்னா போய் உடனே தான் எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா அது மேலே ஏதாவது வண்டி கிண்டி ஏறி ஏதாவது அது பாழாயிட்டா அதை எடுத்துகிட்டு வந்திருக்கா. அது திருப்பி சரியும் பண்ணிட்டா, அதாவது ஃப்ரேம் போட்டிருக்கா உடஞ்சி போயிருக்க கிளாஸ், அதெல்லாம் திருப்பி சரி பண்ணிட்டு கொண்டு உள்ள கபோர்டில் வச்சுட்டா. அந்த ஆள் திருப்பி போயிருப்பான், நான் எங்கேயாவது தண்ணி அடிக்க எங்கேயாவது போயிருப்பான், போகும்போது உள்ளே வச்சுட்டா. கபோர்டில் வச்சுட்டு அவனுக்கு தெரியாமல் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கா. அவன் போனான்னா எடுத்து கையில் இப்படி வச்சுட்டு பெரியவாளை வேண்டிப்பான். பெரியவாக்கிட்ட பக்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு. அந்த அம்மாவுக்கு இந்த பக்தி இருந்துகிட்டே இருந்திருக்கு, பெரியவாளை வேண்டிகிட்டே இருந்திருக்கான். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கணா, அதை மகாபெரிவா வந்துட்டா. மகாபெரிவா கணாலும் வந்துட்டா, அவனுக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி வந்துட்டா. அந்த படத்தில் எப்படி இருக்காரோ அந்த ஃபோட்டோ எது வச்சுருக்காளோ அதே மாதிரியே பெரியவா கணா வந்துட்டு அவளுக்கு நம்பிக்கை வந்துடுது. அடுத்த அந்த கணாவை பற்றி கணா போயிடுத்து, வேற ஒன்றும் சொல்லலை, பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டார், போயாச்சு. அடுத்த நாள் இந்த குடிகாரன் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காரு, அவரே அந்த படத்தை நான் வெளியில் எரிஞ்சனே அது எங்கே அப்படின்னு கேட்டார். அப்புறம் பயம் அவனுக்கு மனசுக்குள்ளே, இந்த ஆள்கிட்ட திருப்பி இந்த படத்தை கொடுத்தா தூக்கி போட்டுருவானோ அப்படின்னு. முழிக்கிறத பார்த்துட்டு அவர் சொன்னார், இல்லை எனக்கு அந்த படத்தை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்,
அப்படின்னா பெரியவா உள்ள பூந்து ஏதோ ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் சொல்கிறேன். அவர் அந்த சேனலில் சொல்லன்னா நான் சொல்கிறேன். எனக்கு தெரியுறது இதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்குன்னு. உள்ளுக்குள்ளே பூந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் பெரியவா. அப்புறம் அந்த படத்தை அந்த எங்கள் கபோர்டில் துணிக்கு கீழே வச்சுருந்தா அதை எடுத்துன்னு வந்து சாமி ரூம்லேயே வெயின்ட்டாராம், வச்சுட்டார். சரி, நீ தான் இந்த சாமி இருக்குது, இங்கே தான் காஞ்சிபுரம் இருக்காருன்னு சொன்னியே, நம்ம போகலாம். எங்கே இருக்கார் பெரியவா? கைலாசத்தில் இருக்கார். அங்கே போனால் அதிஷ்டானத்தில் மகாபெரிவா அங்கே இருக்கார். இன்னும் எல்லா இடத்துல இங்கே கூட அங்கே நிற்கிறார். அதனால் அவன் வரேன்னா, சரி பரவாயில்லையே வரட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன இது பண்ணிருக்கான்னா அந்த ட்ரெஸ்ஸு அந்த இதில் கோட்லேயே தான் வந்தார். அங்கே போனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லலை. தியானம் பண்ணால் ஒரு 1 hour உட்காந்துட்டு போனா அப்படின்னு அவர் சொன்னார் அந்த சேனலில். எனக்கு என்ன தோன்றதுன்னா, அங்கே ஏதாவது ஒரு தீபாராதனை காமிச்சிருப்பாள். இந்த பெரியவாளை பார்த்தா மாதிரி அங்கே ஒரு சிலா ரூபத்தில் பெரியவா இருக்காள், நிச்சயம் அவள் கேட்டிருப்பா, கேட்காம இருக்க மாட்டான். அங்கே இருக்கவாள், ஏன்னா இவ்வளோ பக்தி இருக்கவாளுக்கு கேட்டிருப்பாள், இவர் தான் மகாபெரிவாளா அப்படின்னு அவள் சொல்லியிருப்பாள். ஆமாம்மா, இல்லை அவர் இப்போ மகாபெரிவா சித்தியாயாச்சு, இப்போ இங்கே இந்த மாதிரி வச்சு நாங்கள் வழிபடுறோம்னு சொல்லியிருப்பாள் குருக்கள். அந்த விஷயத்தை அவள் கேட்டுருப்பா. இவர் சொல்லனால எனக்கு தெரியும், கேட்டிருக்கா. அது கேட்டுருப்பான். அப்புறம் அவள் என்ன வரும், ஒரு பிரதட்சணம் அட்லீஸ்ட் ஒரு தடையாவது பிரதட்சணமாவது பண்ணியிருக்கலாம். அதை பற்றி சொல்லனாலும் அங்கே உட்காந்து வேண்டின்னு இருக்கா. எல்லாம் முடிஞ்சுது, வந்துட்டா. இப்போ வீட்டுக்கு சேரும்போது மணி 1 மணி மத்தியானம். 2 பேருமா போயிட்டு வந்துட்டு சேர்றா. அப்போ யாரோ காலிங் பெல் அடித்தாலாம். வீட்டுக்கு கதவு தட்டினோடனே வந்தார் ஒருத்தர். அவர் இந்த மனுஷர்கிட்ட, இப்போ குடிகாரராக இருக்காரு, அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் கடன் வாங்கினாராம் முன்னாடி ஒரு காலத்தில். அது அவர் ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கார். நான் இவ்வளோ நாளாக கொடுக்காம போயிட்டேன்ப்பா, ரொம்ப தப்புப்பா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வட்டி இதோட போட்டு அவள் கையில் கொடுத்துட்டாராம். கையில் வாங்கினார், ஒரு கும்பிடு போட்டார். அவளுக்கு என்ன காஃபி கொடுத்தாரான்னு தெரியவா. இவளுக்கு மனசு நிறைஞ்சு போயிருக்குமே பெரியவாளை தரிசனம் பண்ண அன்றைக்கே. அதனால் கனவில் பெரியவா வந்திருக்கா. கடன் வாங்கினவர் நேரில் வந்திருக்கார். கடன் வாங்கின நேரில் பிரயோஜனம் இல்லை. கடன் நேரில் பணத்தை கொடுத்துட்டார், அவருடைய டியூவை. அப்படின்னா வட்டியோடு சேர்த்து கொடுத்துருக்காருன்னா, அவள் ஃபோன் பண்ணி இந்த சேனலுக்கு யார் இருக்காரோ அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காளாம். பெரியவா அப்படிங்கிற மகாபெரிவா சாதாரணப்பட்ட லேஸ்பட்ட ஆணல் இல்லை. வட்டிக்காரர் இருந்த வட்டிக்கு முட்டி தட்டி வாங்குகிற பணம் இருப்பார். அவர் கனால போய் பயமுறுத்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தோன்றுறது. அவர் டீட்டெயில்டாக கேட்டால் தானே சொல்லுவாள். அதெல்லாம் சொல்லுவாளான்னு நான் போய், அவர் எப்படி திடீர்னு கிளம்பிங்க வருவார். அந்த புத்தியில் போய் இப்போ பெரியவா அவளுடைய தெய்வம் எதுவோ அதுவா. இப்போ காளியாக இருந்தால் காளியாக போய் பயமுறுத்திருப்பார் பெரியவா. எப்பேற்பட்ட போய் பணத்தை கொடுத்துரு, அந்த பையன் அவர் பேரை சொல்லி அவன்கிட்ட கொடுத்துரு, கஷ்டப்படுறான், உடனே போ அப்படி இப்படி அதை சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியாது, அதெல்லாம் நானாகவே சொல்கிறேன். எப்பேற்பட்ட இது அனுபவமாக இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா பாதவேஸ்வரம், மகாபெரிவா பாதவேஸ்வரம்.